வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனைக்கண் பலா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோ நம்ம விஜய் சார் தான் இப்போ வந்து ஆல் டைம் டாக் ஆஃப் தி டவுன் ஆயிட்டாங்க. விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து 12 ஜாதகத்துல 12 வீடுகளும் வந்து உச்சத்துல இருக்குது. அதனால கண்டிப்பா ஏப்ரல் 2026ல இருந்து அவர் வந்து பிக்கப் ஆயிருவாரு அப்படின்ற விஷயம்லாம் நான் வந்து நிறைய ஜோதிடர்களை சொல்லி கேள்விப்பட்டேன். பட் ஆனா இந்த ஓசூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா 12 வீடுகள் உச்சமா இருந்தாலும் விஜய் சாரோட சொந்த ஊரான இந்த பனையூர் வீடு தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாதுகாப்பாவே இருந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நடந்த பிரச்சனை எல்லாம் வந்து அதை மட்டுமே பேஸ் பண்ணி பேசுறாங்க. அது இல்லாம கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீதிபதிகளே சொல்றாங்களாம் விஜய் சாருக்கு வந்து தலைமை பண்பு இல்லை அப்படின்றது. ஏன்னா ஒரு சராசரியா ஒருத்தவங்க சொல்றதுக்கும் ஒரு நீதிபதிகள் சொல்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுல வந்து விஜய் சாரை பத்தி நம்ம குறை சொல்றதோ அவரோட கட்சி நிர்வாகிகளை பத்தி குறை சொல்றதெல்லாம் இல்லை. ஒரு பாமரன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து ஒரு அவரோட படத்தை பார்த்து ரசிச்சவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட அரசியல் வாழ்க்கையை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல அவர் வந்து சினிமால வந்து நிஜமா ஃபேஸ் பண்ண அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கரமான பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாரு. செகண்ட் ஹாஃப் வந்து இறங்கி அடிப்பாரு. அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற பிரச்சனை இருக்குது. ஒரு சில இந்த விஜய் சாரோட அரசியல் வாழ்க்கை இந்த அரசியல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேரி முடிச்சிட்ட அப்புறம் ப்ராக்டிக்கல் வரும். நம்ம விஜய் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாவே ஒரு விஷயம் நடந்து இப்ப அதுல இருந்து தேரி எடுக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன நடக்குது அப்படின்ற யோசிச்சு பார்த்தாவே எல்லாருக்கும் ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஆளாளுக்கு ஒருத்தர் பேர் மேல பழி சொன்னாலும் ஆனா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. இவர் விஜய் சார் வேற வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை தான் நான் வந்து மக்களுக்காக பேசுவேன் அப்படின்வாங்க. அதுல ஒருத்தர் சொல்லுவாங்க, முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, சனிக்கிழமை போனா தனியா போகாதுன்னுவாங்க. அதே சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பல உயிரை வந்து வாங்கிட்டு போயிடுச்சு. இது வந்து உயிருன்றதோட பல ரசிகர்களை வந்து உயிர் போயிடுச்சு. இதுல ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என் தலைவனுக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஆனா உயிரை கொடுத்துட்டு அப்புறம் ரசிகருக்கு தலைமை எங்க இருப்பான்றது இப்ப தெரியாதுல்ல. இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்கூடா நடக்கிற சப்ஜெக்ட்லாம் வந்து முன்னாடி உள்ள விஷயத்தை எடுத்துதான் இப்ப நம்ம வந்து பேசுறோம். வருங்கால தலைவரே அப்படின்வான். இந்த வருங்காலத்திலேயே அப்படியே திருப்பி போட்டா கால வாரும் தலைவரே அப்படின்ற மாதிரிலே ஆயிருது. இப்போ ஒரு சராசரி மனிதன் வந்து இப்ப நானே எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்றோம். அதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு பதுங்க தான் செய்வோம். ஏன்னா அந்த டைம்ல உள்ள சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம அப்படிதான் ஒரு ஒரு ஈவெண்ட்டை நடத்தும் போது அதனால இப்ப லாரி டிரைவர்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இறங்கி ஓடி போயிட்டு நேரம் போலீஸ்ல போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. இப்ப அது மாதிரிதான் இப்ப இருக்கு. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே எல்லாரும் யாருக்கு முக்கியமான ஆளுகளோ அவங்க எல்லாம் போயிட்டு தஞ்சம் ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சுட்டு வந்து விஷயத்த சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு தலைவனா என்னன்னா நின்னு அப்படியே திரும்பி பார்க்கணும் என்னடா ஆச்சு அப்படின்றது. பட் ஆனா இந்த சம்பவம் அதெல்லாம் நடக்கல அப்படின்றதுனாலதான் ஒரு தலைமை பண்பு இல்லைன்றாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா அவரு ஷூட்டிங்லாம் விஜய் சார் வந்து கரெக்டா வந்து 7 மணிக்கெல்லாம் வந்துருவாரு, அப்படின்லாம் ஷார்ப் டைம்ல இருப்பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இதை வந்து அரசியல வந்து அவர் சீரியஸா எடுத்தனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவரால் வந்து அந்த ஷார்ப் டைமுக்கு வர முடியாம இப்ப இருக்கு. விஜய் சாரோட படத்துல ஒரு சூப்பரான ஒரு டயலாக் ஒன்று வரும். ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்வாங்க. பட் ஆனா அரசியல் வாழ்க்கையில விஜய் சார் நீங்க தான் எல்லா முடிவையும் எடுக்கணும். ஆனா உங்க பேச்சை நீங்க கேட்கணும். அப்பதான் கூட உள்ளவங்க சொல்ற பேச்சு உங்க காதுல விழாது. நீங்க ப்ராப்பரா வந்தா கூட தலைவரை இருங்க வரட்டும், இன்னும் மாஸ் காமிக்கலாம், கூட்டத்தை சேர்க்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லிதான் நீங்க வந்து இப்ப நீங்க யாருமே குறை சொல்ல முடியாத சூழல்ல இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது. இது எல்லாத்துக்குமே ஒரு அனுபவ படம் தான். பட் ஆனா அனுபவ படத்துல ஒரு எலி செத்தா கூட இப்ப பாருங்க, எலி நெறிய இல்லாதனால வந்து கழுகு வரமாட்டதுன்றாங்க. அதனால வந்து யாருக்கு இங்க யாரும் ரீப்ளேஸ் ஆகாது. நீங்களே வந்து ஒரு வருங்காலத்துல உள்ள முதலமைச்சரா நீங்க ஆனா கூட பட் இந்த வடு வந்து மறையவே மறையாது. இதற்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன யோசிக்க போறீங்க, இது வந்து மக்கள் வந்து ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து விஜய் சாருக்காக மட்டும் நடந்த பாடம் கிடையாது. ஒரு சராசரி மனுஷன் அவன் ஒரு ஈவெண்ட், ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் பண்றானா, ஒரு நிச்சயதார்த்தம் பண்றானா, ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட் எடுக்கும்போது வர சொந்தங்களை எப்படி பாதுகாப்பா பார்க்கணும், ஒரு அங்க அது மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா எனக்கு நிறையவே உணர முடியுது. பட் ஆனா அது கையாளுறது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றதுன்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா எல்லாரும் வந்து அவங்க பார்த்துப்பாங்க இவங்க பார்த்துப்பாங்கன்னு போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் யாருமே இங்க பாத்துக்கிறதுக்கு இங்க ஆள் இல்லாம போயிருக்குது. இதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரோட படம் வந்து குஷி வந்து ரீரிலீஸ் வேற பண்ணியிருக்கிறாங்க. ஆனா விஜய் சாரோட நிலைமை இப்ப குஷியான்னு கேட்டா இல்ல. இதெல்லாம் வந்து என்ன நமக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா, இவ்வளவு ஸ்மூத்தா அவரோட கட்சி ஆரம்பிச்சு படிப்படியா போயிட்டு இருந்தாரு. படத்துல எந்த ட்விஸ்ட் இல்லாம போனா படம் எப்படி வந்து ட்விஸ்டா போகும். பட் ஆனா அப்படி ஒரு ட்விஸ்ட் இது வந்து இது ட்விஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு ஒரு இயற்கையோ செயற்கை சீற்றம் ஆயிட்ட அப்புறம் இதுல இருந்து எப்படி மீண்டு வருதுன்றது யாருக்காம தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு உயிர் வந்து கண்டிப்பா வந்து பிறந்தா போய் தான் ஆகணும். பட் ஆனா எது மூலியமா போறதுன்றது ஒரு காரணம் ஒண்ணு இருக்குல்ல.
ஆனா அந்த விஷயத்துல வந்து விஜய் சாருக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. பட் ஆனா பாதிப்புன்றது வந்து ஆனா மக்கள் வந்து நிறைய பாடம் வந்து விஜய் சாருக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். மக்கள் கிடையாது, இந்த சம்பவம் வந்து நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இது வந்து எப்படி அது வந்து மீண்டு வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன பதில் சொல்ல போறாரு, அவர் இனிமே எதை நேரடியா பாத்தீங்கன்னா வீடியோல தான் அவர் வந்து பேசுறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு படத்துல ஒரு டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவர் வந்து விஜய் சார் வந்து மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மர், ஒரு ஆக்ஷன் ஆகட்டும், ஒரு ஸ்பீச் டைலாக் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எல்லாமே. பட் அதுக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் இருந்தார். பட் ஆனா அரசியல் வாழ்க்கையில விஜய் சார் தான் அவரோட ஓன் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணும். அவரு தான் வந்து ஓனா கிரியேட் பண்ணி இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது வந்து விஜய் சார் நீங்க ஒருவர் யோசிச்சாதான், உங்களை நம்பி தான் பல முகங்கள் உங்களை தேடி வருது. உங்க மூலியமா ஒரு ஆதாயம் கிடைக்கும் தான் பல பேர் உங்களை தேடி வராங்க. நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து மதிப்பு கொடுக்குற ஒரு பையன். அதனால கண்டிப்பா அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களை மீண்டு கொண்டு வரும். பட் ஆனா அதுக்கு முன்னாடி சுதாரிச்சு நீங்க யாரையும் இங்க குறை சொல்லி ஒன்றும் ஜெயிக்க போறது இல்லை. உங்களோட பலத்தை சொல்லியே வந்து நீங்க ஜெயிக்கலாம். ஏன்னா உங்களுக்காக கேரளால அவ்வளவு கூட்டம் வந்ததுக்கும் தமிழ்நாட்டில் அவ்வளவு கூட்டம் வந்ததுக்கும் பெரிய வித்தியாசமே எங்களுக்கு தெரியல. அதனால வந்து இதுல இருந்து சீக்கிரம் மீண்டு வாங்க. தைரியமா ஒரு விஷயத்த பேஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லா விஷயத்திலும் வந்து புத்திசாலி. பட் ஆனா சினிமால மட்டும் அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. பட் ஆனா இப்ப அவங்களுக்கு ஒரு தலைவரா நீங்க வரீங்கன்னா கண்டிப்பா இதை கவனிச்சுக்கோங்க. இந்த பாடம் மட்டும் உங்களுக்கு மட்டும் இல்லை சார், எங்களுக்கும் வந்து இதுல நிறைய பாடங்கள் இருக்கு. ஒரு விஷயம் நடத்தணும்னா அது எவ்வளவு முக்கியமா நடத்தணும், எப்படி ஒரு அது வந்து மக்களுக்கு வர சொந்தங்களாகட்டும் நண்பர்களாகட்டும் எவ்வளவு பாதுகாப்பா என்ன பண்றோன்ற அளவுக்கு இதுல ஒரு யோசனை எங்களுக்கு வர வச்சிருக்கீங்க. அதனால வந்து சீக்கிரம் நீங்க வந்து மறுபடியும் நீங்க வாங்க, வந்து மக்களை சந்திங்க. என்ன விஷயம் நீங்க பண்றீங்கன்னு பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோ வந்து நல்ல ஒரு வீடியோவா உங்களுக்கு அமையணும் நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனாய்க்கான் பாலா.